எல்லோருக்கும் வணக்கம். இது கோயம்புத்தூர் ஸ்ரீ இன்ஜினியரிங் ஹாலோ பிளாக் மிஷின் மேனுஃபேக்சரிங். எங்கள் ஃபேக்டரியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹாலோ பிளாக் மேக்கிங் மிஷின், சாலிட் பிளாக் மேக்கிங் மிஷின், இன்டர்லாக் மேக்கிங் மிஷின், பேவர் பிளாக் மேக்கிங் மிஷின் அப்படி பார்த்தீங்கன்னா மிஷின் நிறைய பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது கான்கிரீட் பேன் மிக்சர் மிஷின். இப்போ இந்த மிக்சர் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிற பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். இப்போ மிக்சர் மிஷின் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட நிறைய வெரைட்டி பண்ணுறோம். அதாவது பார்த்தீங்கன்னா சாலிட் பிளாக்கு உண்டான சாதா மில்லர் மிக்சர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை மிக்சர் மிஷின், அப்புறம் முக்கால் பேகு, அப்புறம் டீசல் மிக்சர் மிஷின், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாப்பர் மிக்சர் மிஷின், அந்த மாதிரி ரகம் தனியாக பண்ணுறோம். பேன் மிக்சர் பார்த்தீங்கன்னா நாங்கள் 250 கேஜி, 300 கேஜி, 350, 400, 450, 500, 750 அப்படின்ட்டு ஒரு 8 ரகம் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது டபுள் ஹாப்பர். இந்த டபுள் ஹாப்பர்னா என்ன? இப்போ ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டபுள் ஹாப்பரில் போட்டிருப்பேன். ஆனால் ஸ்டாண்டு வந்து ஹைட்டாக போட்டிருப்பேன். இது வந்து ஹைட் கம்மியாக போட்டிருக்கேன். கஸ்டமர் என்ன கேட்குறாங்கன்னா, ஹைட் கம்மியாக கொடுங்க, எனக்கு நான் வந்து சிமெண்ட் தின்ன கட்டி போட்டுக்கிறேன் அப்படின்னாங்க. ஆனால் போட்டப்போ கொடுத்த போது ஸ்டாண்டு போட்டு கொடுத்தேன். அது நீங்கள் பெட் போல்ட் மட்டும் போட்டால் போதும். கஸ்டமர் இப்போ எப்படி கேட்டுருக்காங்கன்னா, சார் கீழே வந்து நாங்கள் பெரிய திண்ணை கட்டிக்கிறோம், திண்ணை கட்டி நாங்கள் வந்து பெட் போல்ட் போட்டு அந்த மாதிரி மெத்தட் பண்ணிக்கிறோம், எங்களுக்கு இந்த மாதிரி கொடுங்க கேட்டாங்க. அதன் பிறகு அதை போட்டிருக்கிறேன். இந்த மிக்சர் மிஷினுடைய ஹாப்பர் என்ன திக்னஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் 4M போட்டிருக்கோம். எல்லாமே 4Mல லேசர் கட்டிங் பண்ணி எங்கள் சொந்த டிராயிங் நாங்களாக வந்து டிசைன் பண்ணி மெஷர்மெண்ட்டில் எடுத்து நாங்கள் பெண்டிங் பண்ணி நாங்களும் வெல்டிங் பண்ணி போட்டுக்கிறது. இந்த ஹாப்பர் எங்கேயுமே வெளியே கிடைக்காது, ஏன்னா இது நாங்களும் உற்பத்தி பண்ணுறது. இந்த மிக்சர் எப்படி யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, அதாவது 250 தேவைப்படாது, 350 தேவைப்படாது, டபுள் ஹாப்பர் தேவைப்படாது. இது வந்து 500 750 மட்டும் தேவைப்படும். ஏன் அப்படி தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, இப்போ சாதாரணமாக 250 பேன் மிக்சருக்கு இந்த ஹாப்பருடைய கெப்பாசிட்டி வந்து 250 கொள்ளளவு, அதே போதுமானது. அதாவது ஒரு வாட்டி தூக்கிட்டோம்னா அந்த 250 மிக்ஸ் பண்ணி வெளியே தள்ளிடும், அடுத்த நம்ம 2ஆக போட்டுக்கலாம், அந்த மெத்தடு. பட் இந்த மாதிரி 500 பேன் மிக்சர் போகும்போது, இது 500 கேஜி பேன் மிக்சர், இந்த மாதிரி 500 போகும்போது 250 போட்டுட்டோம்னா, இது 250 போட்டோம்னா நம்ம ஒரே ட்ரிப் 2 தூக்கிக்கலாம். அந்த மெத்தடுக்கு அதை போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா வால்விங் கொடுத்துருக்கேன், 2 லிவர் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு பக்கெட்டுக்கும் இன்னொரு பக்கெட்டும் கொடுத்துருக்கேன். இதோடைய ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துட்டேன். இது வந்து மேனல் ஓப்பனிங், கஸ்டமர் கேட்டதால போட்டிருக்கேன். இதில் 2 ரகம் வரும். பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஓப்பன் வரும். ஹைட்ராலிக் செட் பண்ணால் இங்கே வரும், நம்ம டோர் செட் பண்ணோம்னா ஹைட்ராலிக் போயிட்டு போய் வரும். இது மேனல் ஓப்பனிங். அப்போ என்னும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இப்படி திறந்தோம்னா மெட்டீரியல் வந்து அவுட்டரில் வெளியே கீழே வந்துடும். இந்த திண்ணை கட்டிட்டாங்கன்னா அப்படியே வெளியே விழுந்துடும். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 ரோலர் போட்டிருப்பேன், கையும் 2 போட்டிருக்கேன் பாருங்க, பெரிய ரோலர் போட்டிருப்போம். அதாவது 500 கேஜி போடும்போது ரோலர் பெருசாக போட்டால் தான் அந்த மிக்சிங் பண்ணுறது பக்காவாக மிக்ஸ் பண்ணும். அதுக்காக அந்த மெத்தட் போட்டிருக்கேன். எப்பவுமே பேன் மிக்சர் பார்த்தீங்கன்னா இது 8M திக்னஸ் இருக்கும். இந்த ரிங்கு இந்த 8 பாட்டம் பார்த்தீங்கன்னா 10+10 இருக்கும். அதாவது 10M பிளேட் வெல்டிங் பண்ணிடுவேன், மேலே அடிஷனலாக 10M பிளேட் ஸ்க்ரூ பண்ணியிருப்போம். அந்த மெத்தட் போட்டிருப்போம். இப்போ நம்ம ஹாப்பர் செட் பண்ண என்ன பண்ண கேட்டிங்கன்னா, இங்கே மேலே ஒரு பிளேட் கொடுத்துருக்கோம் பாருங்க, இது அடிஷனல் பிளேட் மேலே. இது வந்து 12M பிளேட் கொடுத்துருப்பேன். ஏன் இப்படி ஹெவியாக பிளேட் கொடுக்குறேன்னா, இந்த டபுள் ஹாப்பர் தூக்கும் போது இந்த ரிங்கு பெண்ட் ஆகக்கூடாது. ஒன்று, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வெல்டிங் வெட்டக்கூடாது. அதனால் என்ன பண்ணுவோம், நாங்கள் டபுள் ஸ்பேஸ் ஷீட் போடுவோம். இங்கே பாருங்க 12M போட்டிருக்கேன், இது 8 போட்டிருக்கேன். மொத்தம் டோட்டல் பார்த்தா 20M ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நியூ லான்ச் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த பீஸை சிங்கிள் பீஸாக கட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்க, லேசர் போட்டு ஒரே சிங்கிள் பீஸாக கட் பண்ணி போட்டோம். முதல்ல போட்ட மிஷின் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக போட்டிருப்பேன், இது தனியாக போட்டிருப்பேன், இது தனியாக போட்டிருப்பேன். ஆனால் இப்போ வரக்கூடிய மாடலில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிளாக போட்டேன். சிங்கிளாக போடுறது என்ன ஆகுன்னா, நம்ம வெல்டிங் கிராக் ஆகிறது, பெண்ட் ஆகிறது, தனித்தனியாக கிராக் ஆகிற விஷயம் அந்த மாதிரி எதுவுமே ஃபால்ட் வராது. அதனால் நாங்கள் ஒரே பீஸாக போட்டுட்டோம். அது மட்டும் இல்லாமல் சைடு வரக்கூடிய பிளேட் இங்கே போட்டிருக்கோம் பாருங்க, அதுவும் லேசர் கட்டிங்கில் போட்டு ரொம்ப ஹெவியாக 10M பிளேட் போட்டோம். இது 10, இது 10 போட்டேன், இது 10, இது 10 போட்டோம். அப்புறம் இது வைசாக் சேனல். இது அப்படியே பார்த்தீங்கன்னா வைசாக் சேனல் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக பெரிய சிலிண்டராக போட்டிருப்போம். இந்த சிலிண்டருமே பார்த்தீங்கன்னா ஆயில் சீல் வந்து டபுள் ஆயில் சீல் போட்டிருப்போம். நாங்கள் பிரத்யேகமாக டபுள் ஆயில் சீல் போட்டு வாங்குறோம். இது கூட லைன் பைப் லைன் போகிறோம், இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, வளைச்சி போட்டிருக்க பாருங்க. இது பைப் லைன் ரொம்ப ஹெவியாக போட்டிருப்பேன். அந்த பைப் லைன் கொடுக்க முடியாத இடத்துக்கு தான் ஓஸ் போட்டிருக்கேன். இந்த ஓஸ் வந்து தவிர்க்க முடியாது அப்படிங்கிறத இங்கே ஓஸ் போட்டிருக்கேன். இந்த மிஷினுடைய ஆயில் டேங்க் பாருங்க, இங்கே கொடுத்துருக்கேன். இது வந்து 20 லிட்டர் கெப்பாசிட்டி. இதோட கெப்பாசிட்டி 20 லிட்டர் கெப்பாசிட்டி. மேலே வந்து இப்போ வந்து திறந்து ஊற்றுறதுக்காக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், மேலும் கொடுத்துருக்கேன். அப்புறம் அந்த அவுட்புட் உள்ள விடுறதுக்காக ஒன்று வெளியே போகிறக்காக பம்பில் கொடுக்குறதுக்கு கொடுத்துருக்கேன். இந்த பம்ப் இங்கே மாட்டிருக்கேன். இது வந்து 15 HP மோட்டர் வரும். இது பார்த்தீங்கன்னா மொத்தம் டோட்டல் 15 HP. முதல்ல போடக்கூடிய மோட்டர் பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து ஃபேன் கவர் கழட்டி பம்பு மோட்டர் மாற்ற மாதிரி இருக்கும். இப்போ மெத்தட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஃபேன் கவரும் இருக்கும், பின்னாடி பம்பு மாற்ற மாதிரி இருக்கும். இந்த ஃபேன் கவர் இருக்கிறதுனால மோட்டர் அதிகப்படியாக ஹீட்டாக விடாது. இந்த மோட்டர் பிராண்டு பார்த்தீங்கன்னா கிராம்ப்டன் கிரீஸ் கம்பெனி. இது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டர் கவர் கொடுத்துருக்கோம். அதாவது பெல்ட் வந்து உள்ளே ஓடிட்டு இருக்கும், டபுள் பெல்ட் ஓடிட்டு இருக்கும். அதுக்கு முன்னாடி வெளியே ஒரு மோட்டர் கவர் கொடுத்துட்டேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இந்த கீர் பாஸ் அட்டாச் பண்ணியிருப்போம். இந்த கீர் பாஸ் பார்த்தீங்கன்னா இந்த ராடு ரொம்ப லென்த்தாக வரும். அப்போ லென்த் வரும்போது இங்கே ஒரு சப்போர்ட் பீஸ் கொடுத்தா தான் அந்த லென்த் வந்து ஓவரோடு தாங்கும். அது ஓடும்போது எது கட்டாகாமல் தைரியமாக ஓடிட்டு இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா கிரீஸ் நிப்பிள் கொடுத்துருக்கோம், ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் பாருங்க. கிரீஸ் நிப்பிள் உள்ள பேரிங் இருக்கும், அது கிரீஸ் நிப்பிள் 2 கொடுத்துருக்கோம் பாருங்க. இங்கே ஒன்று அங்கே கொடுத்துருக்கோம். அப்போ நடுவில் செயின் கப்ளிங் ஒரு ஃபிட்டிங் ஒன்று ரொம்ப ஹெவியாக பெருசாக இருக்கும் செயின் கப்ளிங். இது வந்து டீத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டெம்பராக இருக்கும். அதனால் என்ன பண்ணும், டீத்து தேயாது, உங்களுக்கு செயின் கட் ஆகாது, அந்த கம்ப்ளைண்ட் எதுவுமே வராது. உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா கீர் ஆயில் பார்த்தீங்கன்னா 25 லிட்டர் கெப்பாசிட்டி ஆயில் நாங்கள் ஊற்றியே கொடுத்துருவோம்.
இப்போ பாருங்க மிஷின் தூக்குறதுக்காக 4 ஹூக் கொடுத்துட்டேன். இங்கே ஒரு ஹூக்கு, அந்த பக்கம் ஆப்போசிட்டில் 2 கொடுத்துருக்கேன். அந்த மெத்தட் கொடுத்துருக்கேன். அதே போல் இதுக்கு நீங்கள் பெட்டு கட்டுற மாதிரி இருந்தால் இங்கே பெட் போல் போட்டிருக்கேன் பாருங்க. இங்கே 2 போட்டிருப்பேன். அதே மாதிரி இங்கே போட்டிருக்கேன் பாருங்க. இங்கே போட்டிருக்கேன். நீங்கள் திண்ணை கட்டும் போது என்னன்னா அந்த சைஸ் கட்டணும். இந்த அளவுக்கு வரணும். திண்ணை கட்டினா தான் உட்கார வைக்க முடியும். அந்த ஸ்கொயர் பெருசாக போடணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 அடி நீளம் வரும். அகலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 அடி வரும். அந்த அளவுக்கு திண்ணை கட்டணும். திண்ணோட உயரம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி கட்டுற மாதிரி இருக்கும். அப்போ 2 அடி கட்டும் போது தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வாய் வந்து மேலே போகும். இந்த வாய் மேலே போகும்போது நம்ம ட்ராலி கரெக்டாக பிடிக்க முடியும். அந்த மெத்தடுக்காக போட்டிருக்கோம். இந்த மெத்தட். இந்த பேன் மிக்சர் மிஷினை நீங்கள் ஃப்ளையாஸ் பிரிக் அந்த கல்லுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சாலிட் பிளாக் மேக் மிஷின் அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள ரோலர் இருக்குது. ரோலர் எதுக்காக போடுறோம் அப்படின்னா ஃப்ளையாஸ் பண்ணி பெரிய பெரிய வந்து மண் வரும்போது அது உடச்சதுக்காக அந்த ரோலர் போட்டிருப்போம். அந்த யூஸ்க்காக. அப்புறம் எப்பவுமே இந்த ஹாப்பர் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். நம்ம வந்து மண் உள்ளே போடும்போது ஹாப்பர் பெருசாக இருந்தால் தான் நம்ம வேலை செய்ய ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த மிக்சரில் பார்த்தீங்கன்னா ஹாப்பர் 2 வச்சிருக்கேன். இது எந்தெந்த மிக்சர் வைக்கலாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருப்பேன். 500 கேஜிக்கு வைக்கலாம், 400 கேஜிக்கு வைக்கலாம், 750 கேஜிக்கலாம். இந்த 3 தான் யூஸ் பண்ண முடியும். சின்ன மிக்சர் தேவைப்படாது, டபுள் ஹாப்பர் தேவைப்படாது, சிங்கிளே போதுமானது. அதே போல் ஒரு பெரிய ப்ளஸ் என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரி மிக்சர் வாங்கும்போது நம்ம 8 மணி நேரம் செய்ய வேண்டிய இடத்துல வேலை 6 மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து அங்கே மிக்ஸ் பண்ணி வெளியே போன உடனே அடுத்த ரா மெட்டீரியல் ரெடியாக இருக்கும். டப்புன்னு மேலே தூக்கிடுவாங்க, மிக்ஸ் பண்ணி அது ரெடியாக இருக்கும். மெட்டீரியல் வந்து நம்ம நிற்காம போயிட்டே இருக்கும். மிஷினுக்கு போகும்போது நிற்காம போயிட்டே இருக்கும். ஆக்சுவலாக இந்த பேன் மிக்சர் எதுக்கு போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோ ஃபேவர் பிளாக் மேக் மிஷினுக்காக போகுது. அதுக்காக பண்ணியிருக்கோம். மிஷின் ரெடி ஆயிருச்சு. நான் செப்பரேட்டாக பேன் மிக்சர் மட்டும் உங்களுக்கு வீடியோ பதிவு பண்ணுறேன். இந்த மிஷினை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் கூட பார்த்துட்டோம். அதாவது என்னென்ன மெட்டீரியல் போட்டிருக்கிறேன், எப்படி வெல்டிங் பண்ணியிருக்கிறேன், எந்த மாதிரி ஹாப்பர் அமைச்சிருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். ஒரு சின்ன ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில் தெரிஞ்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துறேன். எனக்கு கால் பண்ணுங்கள். இன்னும் தெளிவாக விளக்கமாக சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.